தொடர்ந்து நம்ம இந்த மரித்தவர் எங்கே என்ற சத்தியத்தை தான் நம்ம நினைச்ச போறோம், தியானிக்க போறோம். அதுல தொடர்ச்சியா தான் ஒரு டாபிக் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த 1000 வருட அரசாட்சி, அதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இந்த மரித்தவர் எங்கே அதை படிச்சுட்டே வராங்க. அது எத்தனை எத்தனை பாகம் படிச்சோம்? 6. இது வந்து 7வது பாட்டா வச்சுக்கோங்க. 7வது பாட்டுல சப்டைட்டிலா மில்லினியம் அப்படின்னு போட்டுக்காங்க. சரிங்களா? மரித்தவர் எங்கே, அதுல 7வது பகுதி, சப்டைட்டில். அதுல கீழ்த்தலைப்பா நீங்க என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா, 1000 வருட அரசாட்சி, மில்லினியம் என்ன 1000 வருட அரசாட்சி, இதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். அதை நம்ம ஜெபத்தோடி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல நாங்க ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இந்த சத்தியத்தை தியானிப்பதற்கு கர்த்தாவே நீங்க கொடுத்த வாய்ப்புக்காய் உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய இந்த வேத பாடத்தை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் குப்பைகள் ஐயா, எங்களுடைய தளர்ந்த சரீரங்கள், பலவீனமான சரீரங்கள் எலும்புப்படட்டும். நாங்கள் இந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி. ஆஹ் நம்முடைய தலைப்பு என்னது? 1000 வருட அரசாட்சி. மரித்தவர் எங்கே, அதுல எத்தனாவது பாகம்? 7வது பாகம். 7வது பாகம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம படிச்சுட்டு வர்றோம். சரிங்களா? ஆஹ் இன்றைக்கு அநேக கருத்துக்கள் இருக்குது. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து அநேக கருத்துக்கள் இருக்குது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சி இருக்குதுன்னு சொல்லி நம்புறாங்க. சரிங்களா? ஆனா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 1000 வருட அரசாட்சி என்பது இருக்குது. அது இந்த பூலோகத்துல, இந்த பூமியில நடக்கும் என்று ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1000 வருட அரசாட்சி எங்க நடக்கும்? பரலோகத்துல நடக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில பூமி கீழே, பூமிக்கு அடியில சாத்தான் வந்து ஒரு சங்கிலினால அவன் என்ன செய்வான், கட்டப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா நம்புறாங்க. இப்படிப்பட்ட அநேக நம்பிக்கைகள் இன்று காணப்படுது. சரிங்களா? ஆனா நம்ம வேதாகமத்துல இருந்து இந்த 1000 வருட அரசாட்சினா என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய்ச்சி செய்ய போறோம். இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து முழுசா இன்னைக்கு முடிக்க போறது இல்லை. இன்னைக்கு அது கூட பார்ட் 1 போட்டுக்கோங்க, பார்ட் 1 போட்டுக்கோங்க. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம அதை குறித்து நம்ம என்ன செய்வோம், நம்ம படிப்போம். மோஸ்ட்லி ஒரு 3 பாட்டாவது படிப்போம்னு நினைக்கிறேன், இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து. ஜெபத்தோடி ஒவ்வொரு வசனத்தின் வழியாய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட், வெறும் ஒரு 5 பாயிண்ட்ஸ், ஒரு 5 கருத்தை மாத்திரம் நம்ம வேதாகமத்துல இருந்து இன்றைக்குரிய காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? 5 கருத்து மாத்திரம் வேதாகமத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள். இது ஏன் நம்ம படிக்கணும், இதை ஏன் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம இந்த ஒவ்வொரு பார்ட்ஸா படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? சரி. பைபிள்ல எங்கேயாவது ஏசப்பா நான் செகண்ட் டைம் தரிசனமாவேன், நான் வருவேன், 2ஆம் முறை நான் தரிசனமாவேன், வருவேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது முறை வருவேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நம்ம எல்லாரும் 2ஆம் வருகையை நம்புறோம் இல்லம்மா? எல்லாருமே 2ஆம் வருகையை நம்புறோம். சரி, வருவேன்னு எங்க சொல்லியிருக்கிறாரு? நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு எங்க இருக்கு வசனம்? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. நான் போயிட்டு மறுபடியும் வருவேன். யோவான்ல 14ஆம் அதிகாரத்துல நீங்க 1, 2, 3ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்குது. நான் போயிட்டு என்ன செய்வேன், திரும்பி நான் வருவேன் என்று சொல்றாங்க. சரி, நான் 2வது முறை, செகண்ட் டைம், 2ஆம் முறை நான் வருவேன், நான் உங்களுக்கு தரிசனமாவேன் அப்படின்னு எங்கேயாவது ஏசப்பா, அதாவது ஏசப்பா நேரடியா சொல்லாட்டாலும் வேதாகமத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குங்களா?
ஒரு இடத்துல இருக்குது பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். இருக்குதுங்களா? இந்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வசனம் இருக்கா? ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இருக்குதுங்களா? அப்ப இங்கதான் மொத்த பைபிள்லயே இந்த இடத்துலதான் செகண்ட் கமிங், 2ஆம் தரம் என்ற வார்த்தை இங்கதான் பயன்படுத்தப்படுது. மற்ற இடத்துல ஏசப்பா நான் வருவேன், மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம செகண்ட் கமிங் என்ற வார்த்தை பயன்படுத்துறோம்ல, 2ஆம் வருக, அந்த வார்த்தை எங்க வருதுன்னா வேதாந்தத்துல இந்த இடத்துலதான் வருது. 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று இந்த வார்த்தை இங்க வருது. சரிங்களாமா? இப்ப நம்ம இந்த 2ஆம் முறை ஏசப்பா தரிசனமாகும் போது நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, what will happen to the righteous when Christ appears at the second time? 2ஆம் முறை இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வரும்போது நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்? சரிங்களா? 2 கூட்டமான நீதிமான்கள் இருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் இருப்பாங்க, மரித்த நீதிமான்கள் இருப்பாங்க. இப்படிதானமா? டெட் அண்ட் அலைவ், ரைச்சஸ் டெட், ரைச்சஸ் அலைவ். அப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு முதல் பாயிண்ட்ல நம்ம கொஞ்சம் நம்ம நினைச்ச போறோம், கவர் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப அநேக வசனங்களை நம்ம எடுத்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது என்ன படிச்சிட்டோம் நம்ம? இயேசுவானவர் 2ஆம் முறை வருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. இப்ப ஏசப்பா 2ஆம் முறை வரும்போது இந்த மரித்த நீதிமான்கள், இத உயிரோடு இருக்கிற நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு சில வசனத்தின் வழியாய் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். Revelation chapter 20 verse 6. Revelation chapter 20 verse 6. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். சரிங்க, அவ்வளவுதான். இந்த வசனத்தை வச்சுக்கலாம் நம்ம. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். சரிங்களா? அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குதா? முதலாம் உயிர்த்தெழுதல் அது அவங்க அது யாருக்கு? நீதிமான்களா துன்மார்க்கர்களுக்கா? எப்படி சொல்றீங்க? அந்த வசனமே இருக்கு பாருங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இருக்கா? அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு? பரிசுத்தவானுக்கு, நீதிமான். சரிங்களா? லூக்கா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்களேன். லூக்கா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஒரு வசனம், அழகான வசனம் சொல்றாரு பாருங்களேன். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உனக்கு என்ன செய்யப்படுமா? பதில் செய்யப்படும். இதுல ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு. இந்த ஒரு பாடத்தை படிச்சுட்டு போயிடலாமா? அந்த 12வது வசனத்தை எதுக்கு ஏசப்பா இந்த வசனம் சொன்னாங்க தெரியுமா? லூக்கா 14:14 இந்த வசனத்தை எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு அழகான ஸ்பிரிச்சுவல் லெசன் இருக்கு. 12:13 படிக்கலாம். 12:13 படிங்க. நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நடக்குதா? நடக்குதா? 1000 ரூபாய் கொடுத்தா திருப்பி 1500 ரூபாய் கொடுத்துடணும்.
நீங்க 1000 ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்கள்ட்ட காசு இல்ல, போக மனசு வருமா? கொடுக்காம சாப்பிட்டு வந்துட்டீங்க, எப்படி இருக்கும்? சரிங்களா? குடும்பம் நம்ம கஷ்டப்பட்டு, குடும்பமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். திடீர்னு கார்டு வச்சிருப்பாங்க, போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்மகிட்ட காசு இல்ல. ஆனா காசு இல்லாம போக மனசு வருதா? அவங்க எதை நினைச்சிருவாங்களே? ஏன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நோட்டு வச்சிருப்பாங்க வீட்டுல, ஒரு நோட்டு. போன முறை நம்ம எவ்வளவு செஞ்சோம், அவங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு நோட்டு. அப்படித்தானே? இப்ப பதில் செய்ததாகும். இப்ப 13ஆம் வசனம் பாருங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் கூடரையும் அழைப்பையாக. அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? அவங்க ஏதாவது மொய் வச்சுட்டு போவாங்களா? யாரும் மொய் வச்சுட்டு போக மாட்டாங்க. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் இவங்களை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்துல, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்ப. நீ யாரா? நீ பாக்கியவானா இருப்பா. ஏன் அவன் சொல்றா பாருங்க, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். பாருங்க, அவங்க உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க. இப்ப பதில் செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீ யாரா? சில நேரங்கள் நமக்கு கோவம் வந்தது அப்படின்னா, நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், அவன் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதில் செய்யலல்ல, நீ யாரு? பாக்கியவானா இருப்பாய். சரி, இப்ப அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ரிவார்டு தரமாட்டாரா? பதில் தரமாட்டாரா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா? உயிர்த்தெழுதல்ல உனக்கு என்ன கொடுக்கப்படும்? பதில் செய்யப்படும்பா அப்படின்னு. இது எதுக்கு இந்த வசனத்தை சொல்றேன்னா, அநேக சமயத்துல நம்ம வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிடும். நான் எவ்வளவு உழைக்கிறேன், நான் எவ்வளவு வேலை செய்யறேன், நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், இந்த மக்கள் இன்னும் என்ன குறைதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறேன், இந்த சபைக்காக, குடும்பத்துக்காக, நான் வேலை பார்க்கிற அந்த நிறுவனத்துக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பேன், எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருப்பேன். ஆனா யாருமே எனக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கல. அத பாராட்டு தெரிவிக்கிறாலும் பரவாயில்ல, தப்பாவது சொல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க தப்பாவும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். சில நேரங்கள்ல ஆண்டவர் பதில கொடுத்துறாருங்க. உடனே சில நேரங்கள்ல ஆண்டவர் வெகுமதியை பரிசு கொடுத்துடுறாரு. சில நேரத்துல நீதிமான் உயிர்த்தெழுதுன்னு சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருப்பாங்க, அப்படிதானே? அடிமைத்தனத்துல இருக்கும்போது இவங்களுக்கு வேண்டிய சம்பளம் கிடைச்சிச்சா? அவங்கள ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணாங்க, அப்படிதானே? ரொம்ப மோசமா அவங்கள வழி நடத்தினாங்க. ஆனா அவங்க புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அந்த எகிப்தியர் கண்கள்ல தயவு கிடைக்க உதவி செஞ்சாங்க. அவங்க போகும்போது எல்லாமே வெள்ளி பொண்ணு இல்ல, எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாங்க? ஏன்னா அத்தனை வருஷம் அவங்கள அடிமையா வழி நடத்தினாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஊதியத்தை என்ன செய்யல, அவங்க கொடுக்கல. அதனால தேவன் அப்படி செஞ்சாங்க. சில நேரங்களில் நம்மளையும் அனைவரும் பேர் ஏமாத்தலாம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. சில நேரத்துல உடனே அதற்கு வேண்டிய வெகுமதியை கொடுக்கிறாரு. சில நேரத்துல அந்த வெகுமதி பரிசு கிடைக்கிறது இல்ல. நம்ம அதுக்காக சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும். தேவன் மிகவும் நல்லவர். நம்ம காடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைக்கும் தக்கதாக அவரு வேண்டிய பரிசை நமக்கு என்ன செய்வாரு? தருவாரு. சில நேரங்கள்ல நம்ம மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம், அதான் பெரிய பிரச்சனையே. அதுவும் உடனே எதிர்பார்க்கிறோம், நாளைக்கு எதிர்பார்க்கிறோம், அதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதிமான்களை உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும். God rewards us. He is a rewarder. அவரு பதில் கொடுக்கக்கூடியவரு. அதான் சொல்றாருல, வெளிப்படுத்தல படிக்கிறோம்ல, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் என்ன செய்வேன், தக்க பலனை அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரிவார்ட் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குல்ல, 12வது வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சரிங்களா? அப்ப எவ்வளவு தெளிவா ஆண்டு சொல்ற, பலன் தருவேன். அப்ப இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம். சில பேர் நம்ம சத்தியத்தை கேட்கவே மாட்டாங்க, சில பேர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, சில பேருக்கு அந்த சத்தியம் பிடிக்காது. நம்ம அதை குறித்தெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் விதைக்க சொல்லியிருக்கிறார், அப்படித்தானே? அதை தேவ பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். ஐயோ அந்த ஆத்மா நாளைக்கே திருந்தலையே, நாளை கழிச்சே திருந்தலையே, அடுத்த வருஷம், அதெல்லாம் நம்முடைய வேலையே இல்லை. ஆனா சத்தியத்தை தேவன் விதைக்கிற தேவன் சொல்லுகிற விதமா நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தோடு விதைக்கணும். தேவன் அறுவடையை சரியாய் செய்யக்கூடியவர். சரிங்களா? சரி, அப்ப இந்த வசனத்துல என்ன படிச்சோம்?
முதலாம் உயிர்த்தல்னு ஒண்ணு இருக்குது. அது யாருக்கு? நீதிமான்களுக்கு. ஏசப்பா சொல்றாங்க, நீதிமானின் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பேர் அங்க வைக்கப்படுது. சரிங்களாமா? இப்ப இந்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல என்னென்ன நடக்கும் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் ஒரு சில வசனம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 படிக்கலாம். 16, 17 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஏசப்பா 2ஆம் முறை வரும்போது என்ன நடக்குதுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இருக்குங்களா? அப்ப மரித்தவங்க நீதிமான்களா இல்லையா? இந்த வசனம் சொல்லுது நீதிமான்கள். 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சரி, அப்ப கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்க. உயிரோடு இருக்கவங்க என்ன செய்வாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போவாங்க. ஏசப்பா எங்க இருப்பாரு? பூமியில லேண்ட் ஆயிருவாரா? பூமி தொடுவாரா ஏசப்பா? அந்த வசனம் சொல்லுது அவர் எங்க இருப்பாரா? மேகங்கள் மேல். அவங்க கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவாங்களாம். மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் அவருக்கு எதிர்கொண்டு போவாங்க. அவர் எங்க இருப்பாரு? ஆகாயத்துல இருப்பாங்க. அப்ப இவங்களும் என்ன செய்வாங்க? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கிறிஸ்துவோடனே கூட என்ன செய்வோம்? நம்ம இருப்போம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சா? சரி, இன்னும் சில வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க 2 குரூப்மே இருக்காங்க. ரைச்சஸ்ல 2 குரூப், நீதிமான்கள்ல உயிரோடு இருக்கிறவங்க, மரிச்சவங்க. சரிங்களா? சரி, அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 22, 23. 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15ல 22, 23 படிங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பாத்தீங்களா? எப்ப உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு ஏசப்பா சொல்றாரு பவுல் வழியா? பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்வாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்குல்ல? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த ரகசிய வருகை எல்லாம் குறித்து நம்ம படிப்போம். சரிங்களா? இப்ப நம்ம 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல அந்த 15, 14 ஒரு வார்த்தை படிச்சோம். எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு ஒரு வார்த்தை படிச்சோம்ல? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை நம்ம படிப்போம். பைபிள்ல வேற இடத்துலயாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வார்த்தை வந்திருக்கா? இதெல்லாம் நம்ம படிப்போம். அது மாதிரி இங்க எப்ப உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு சொல்லுது. அவர் வருகையில் என்ன செய்வாங்க? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரிங்களா? இப்ப எந்த வருகை குறித்து பவுல் பேசிட்டே வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், 51வது வசனம். அப்படியே அதே அதிகாரத்துல 51வது வசனம் படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். படிங்க 52. எக்காலம் தொனிக்கும். பாத்தீங்களா? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 53. எப்ப நமக்கு இம்மார்டாலிட்டி கிடைக்குது?
அந்த சாவாமை, அந்த அழியாமை எப்ப கிடைக்குது நமக்கு? இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில தான் நமக்கு இதெல்லாம் என்ன நீதிமான்களுக்கு அது பரிசாக அது கொடுக்கப்படுது. அவங்க மறுரூபமாக்கப்படுறாங்க. அப்படித்தானே 51 வசனத்துல? சரிங்களா? சரி. இப்ப இதெல்லாம் எப்ப நடக்குது? இரண்டாம் வருகையில அவங்களுக்கு நடக்குது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இரண்டாம் வருகையில மரித்தவங்க உயிர்த்தெழுறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போய் ஆகாயத்துல என்ன செய்யப்படுறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இயேசுவானவர் இந்த பூமி என்ன செய்யறதுல அவங்க தொடுறது இல்லை. அப்படித்தானே? அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம் நம்ம இங்க? அவனவன் எப்படி உயிர்ப்பிக்கப்படுறாங்க? வரிசையிலே. அப்ப யார் முதலாவது உயிர்த்தெழுவா? யார் முதலாவது உயிர்த்தெழுவா? அப்ப முதலாவது மரிச்சது யாரு? முதலாவது யார் மரிச்சா பைபிள்ல? ஆபேல். அப்படித்தானே? அப்ப அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்படின்னா ஆபேல் இருந்து என்ன செய்வாங்க? அவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன பரிசு கிடைக்குது? அவங்க மறுரூபமாகறாங்க. வேற என்ன கிடைக்குது? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கிறதா இது சாவாமையும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. சரிங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சா? நீதிமான்கள் அவங்க உயிர்த்தெழுறாங்க, மறுரூபமாக்கப்படுறாங்க, அழியாமை பெறுறாங்க, சாவாமை அவங்க என்ன செய்யறாங்க? தரித்து கொள்றாங்க என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2. இது நீதிமான்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படித்தானங்க? இப்ப துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். எப்ப? அந்த இரண்டாம் வருகை அந்த சமயத்துல இந்த துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? முதல் வருகையில நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உயிர்த்தெழுவாங்க. அதுக்கு பேர் என்னது? எத்தனாவது உயிர்த்தெழுதல்? அது பேரு முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படிதான் நம்ம படிச்சோம். எந்த வசனம் படிச்சோம்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டாவது ரிசரக்ஷன் ஒண்ணு இருக்குது. அப்படிதானே பார்க்க போறோம். சரிங்களா? அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி? இரண்டாம் வருகையில துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? அதுதான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 15வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல. சரி, 11ல இருந்தே படிக்கலாம். 11ல இருந்தே படிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையில் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். சரி, இது எதை குறிக்குது? இந்த வசனம் 11வது வசனம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதே மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அப்படித்தானே? இப்ப இந்த வெள்ளை குதிரை கிளம்புதா இல்லையா? 14ஆம் வசனத்துல பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தைத்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு இருக்குதுல்ல. அப்படின்னா இந்த வெள்ளை குதிரை புறப்படுதா இல்லையா? சரி, இந்த வெள்ளை குதிரையில இருக்கிறவர் யாரு? யார் அந்த வெள்ளை குதிரையில் இருக்கிறவரு? அந்த வசனம் சொல்லுது இல்ல, 11ஆம் வசனம். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். யார் அது? உண்மையும் சத்தியம் உள்ளவர் என யாரு? ஏசப்பா சொன்னாங்கல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னொரு வார்த்தை கூட இருக்குது பாருங்க, 13வது வசனத்துல. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அப்ப நமக்காக யாரு மரிச்சது, ரத்தம் சிந்தினது? ஏசு கிறிஸ்து. அவருடைய நாமம்
தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? வார்த்தையாகிய தேவன். சரிங்களா? அப்ப 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம் யாரை குறித்து பேசுது? ஏசப்பா குறித்து பேசுது. ஏசப்பா வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறாங்களா? இப்ப அவரு மாத்திரமா பேசப்படுது? 14வது வசனத்துல பரலோகத்தில் உள்ள சேனைகள், அப்படித்தான் சொல்லுது. சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளை ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப அவங்களும் குதிரை மேல வர்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிரை மேல வர்றாங்கன்னா குதிரையில வர்றாங்கன்னு அர்த்தமா? குதிரை எதை குறிக்கும்? குதிரை எதுக்கு பயன்படுத்துவாங்க? வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும் போது ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி கிடையாது. அது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். சிங்கம் அப்படின்னா சிங்கம் கிடையாது. அது யாரை குறிக்கும்? வெளிப்படுத்தல் 5 படிச்சு பாத்தீங்கன்னா யூதராஜ சிங்கம் சொல்லும். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அதே வெளிப்படுத்தல் 5ல ஆட்டுக்குட்டி அப்படின்னா அது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் போனீங்கன்னா முதல் வசனத்துல படிச்சீங்கன்னா மிருகம் குறிக்கும். மிருகம்னா இது என்ன அர்த்தம்? மிருகம்னா ராஜ்யம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நீங்க போயிட்டு 23வது வசனம் 17ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா மிருகம்னா ராஜ்யத்தை குறிக்கும். சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி கிடையாது. அது யாரை குறிக்குது? ஜீசஸ். யோவான் ஸ்நானகன் சொன்னார்ல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சரிங்களா? லயன் சிங்கம்னா சிங்கம் கிடையாது. அது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து. யூத ராஜ சிங்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படித்தானே? சரிங்களா? அப்ப மிருகம்னா மிருகம் கிடையாது. அது மாதிரி குதிரை அப்படின்னா குதிரை கிடையாது. வெள்ளை குதிரைனா அப்ப என்ன அர்த்தம்? அந்த வசனமே இருக்கு பாருங்களேன். அந்த வசனத்துல வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் குதிரை எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒரு வசனம் இருக்குல்ல, குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப குதிரை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுதாங்க? யுத்தத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. அப்படித்தானே? இப்ப அதே வெளிப்படுத்தல் 19ல 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்துல பின்பு பரலோகம் தெரிந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அது மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கா? என்ன வார்த்தை வருது அங்க? யுத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? அப்ப குதிரை மேல ஏறி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யுத்தம் பண்ண வராரு. இந்த பூமிக்கு 2ஆம் முறை வரும்போது யுத்தம் பண்ண வராரு. அந்த யுத்தத்தை பார்க்க போறேன். சரிங்களா? வெள்ளை குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? வெள்ளை குதிரை என்ன அர்த்தம்? அவரு பரிசுத்தமானவரு. சரிங்களா? அவர் பரிசுத்தமும் நீதியும் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவரு இங்க என்ன செய்ய வராரு? யுத்தம் பண்றதுக்கு அவரு வாராரு. சரிங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க பாருங்களேன், ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்குள்ள ஓடிடலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன். ஏன் வெள்ளை என்ற வார்த்தை வருதுன்னா இதுதான் முக்கியமான கருத்து. ரெவலேஷன் சாப்டர் 15 verse 3. வெளிப்படுத்தல் 15 3வது வசனம் பாருங்க. பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். 4வது வசனம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவனின் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயிருக்கும் என்றார்கள். 5வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சரி, முக்கியமான அந்த வசனம். இப்ப 5வது வசனத்துல பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ பரலோகத்துல ஒரு ஆலயம் இருக்குது. அப்படிதானங்க? அந்த ஆலயம் திறக்கப்பட்டுச்சுன்னா யார் வெளியில வருவா? அந்த ஆலயத்துல யாரு இருப்பா? பிரதான ஆசாரியன் இருப்பாங்க. அப்படித்தானமா? இந்த பூலோக ஆலயத்துல யாரு இருந்தா? ஆரோன் பிரதான ஆசிரியன். பரலோக ஆலயத்துல நம்ம பிரதான ஆசிரியன் யாரு? ஏசப்பா. அப்ப அந்த ஆலயம் திறந்து இருந்துச்சு அப்படின்னா யார் வருவா? ஏசப்பா இந்த பூமிக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். இப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த 3வது வசனம் 4வது வசனத்துல என்ன சொல்லுது? அவரை குறித்து சொல்லும் போது ஒரு காரியம் அங்க நிரூபணம் ஆகுது. என்ன ப்ரூவ் ஆகுது? அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவரீ
உம்முடைய கிரியைகள் எல்லாம், உம்முடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். 4வது வசனம் பாருங்க, கடைசி பாயிண்ட். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த செகண்ட் கம்மிக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் முடிவுல என்ன நிரூபணமாகும், என்ன வெளியரங்கமாகும் அப்படின்னா, தேவன் உண்மை உள்ளவரு, அவர் நீதி உள்ளவரு, அவர் பரிசுத்தமானவர் அப்படின்னு என்ன செய்யுது? ப்ரூவ் ஆகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அதை முடிச்சுட்டு தான் ஆண்டவர் வர்றார். அப்ப வரும்போது வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர், சத்தியமானவர் என்பது அங்க வெளியரங்கம் ஆயிருச்சு. வெளியரங்கமானதுனால இப்ப தேவன் என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணுவதற்காக தேவன் வர்றாங்க. சரிங்களா? இப்ப யாரோட யுத்தம் பண்றாரு? அதான் முக்கியம். அப்படித்தானே? அதான் அந்த முக்கியமான பாயிண்ட். இப்ப வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம், அப்படித்தானப்பா? 11வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்? அவருடைய 2ஆம் வருகையை குறித்து நம்ம படிச்சோம், அப்படித்தானே? வெள்ளை குதிரை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் பரிசுத்தத்தோடும் அவர் என்ன செய்றாரு? யுத்தம் பண்ணுவதற்காக அவர் வாராரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 18வது வசனத்திலேயே நம்ம பாருங்க, 18ல இருந்து 21 வசனம் வரைக்கும் இந்த துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்குது என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பார்க்கலாமா? படிங்க. 18ல இருந்து 21. ரெவலேஷன் 19, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம என்ன படிச்சோம்? வெளிப்படுத்தல் 19ல 11ல இருந்து 15 வரைக்கும் எது குறித்து பேசுது? எது குறித்து பேசுது? 2ஆம் வருகை குறித்து பேசுது. இப்ப அந்த 2ஆம் வருகையில துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். 18ல இருந்து படிங்க. நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சரி, 17ல இருந்து படிங்க. 17ல இருந்து அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளை பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடிவார்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டார். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகள் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் புத்திரையும் தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டார். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். 21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அளித்தன. சரி, என்ன நடக்குது? துன்மார்க்கர்கள் என்ன நடக்குது? அவ்வளவுதான் நான் கேட்கிறது. யாராவது உயிரோடு இருப்பாங்களா துன்மார்க்கர்கள்? இந்த வசனம் 18ஆம் வசனத்துல ஆல் ஃபிளஷ் இங்கிலீஷ்ல வருதா? தமிழ் பைபிள்ல இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு இந்த வார்த்தை வருதா? இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு. அப்ப எல்லாருமே கொல்லப்படுறாங்களா இல்லையா? இருக்குதுங்களா? எல்லாருமே என்ன செய்யறாங்க? அங்க கொல்லப்படுறாங்க. எல்லா துன்மார்க்கர்களும் கொல்லப்படுறாங்க. இன்னொரு வசனம் படிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே பாருங்களேன். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அந்த வசனம் பாருங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது இது எதை குறித்து பேசுது? எந்த வருகை? 2வது வசனம் பாருங்க. இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் 2ஆம் வருகை குறித்து பேசுது. அப்படித்தானே? இங்க எல்லாருமே இந்த திருடன் வருகிறதுமாய் அந்த வார்த்தையை ஒரு சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அந்த ரகசிய வருகைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வசனம் எதை ரகசியம் சொல்லுது? இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று. அப்ப எது ரகசியம்? கர்த்தருடைய நாள் தான் ரகசியம். அவருடைய வருகை ரகசியம் இந்த வசனம் சொல்லுது.
சரிங்களா? சரி, அப்ப இது எதை குறித்து பேசுது? இரண்டாம் வருகை குறித்து பேசுது. கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சரி, என்ன நடக்கும்? சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கற்போதியானவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா they shall not escape. அவங்க தப்பி போவது கிடையாது. சில நேரத்துல நம்முடைய குடும்பங்கள்லயே நம்ம நினைக்கிறோம்ல, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியாச்சு, வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல காய்கறி இருக்குது, டிராவல் பண்றதுக்கு நல்ல பைக் இருக்குது, ஆலயத்துக்கு போறதுக்கு நல்ல ஆடைகள் இருக்குது, பிள்ளைங்களை நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கிறோம், எல்லாம் சமாதானமா தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனா இந்த உலகம் நமக்கு எந்த சமாதானத்தையுமே கொடுக்காது. எந்த நேரத்திலையும் என்ன காரியங்கள்னாலும் நடக்கலாம். ஏன்னா அந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அப்படிப்பட்டது. ஆனா கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எப்போது சந்தோஷமாகவும் சமாதானமும் நம்ம நினைச்ச முடியும், இருக்க முடியும். சரிங்களா? அப்ப அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை. சரி, பாயிண்ட் நம்பர் 2 முடிச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, அப்ப எத்தனை துன்மார்கள் மரிச்சு போவாங்க? எல்லா துன்மார்களும் மரிச்சு போவோம். இதை நீங்க மனசுல வச்சு. சரிங்களா? இப்ப பாயிண்ட் நம்பர் 3 போயிடலாமா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம், படிப்படியா படிக்கிறோம். சரிங்களா? இந்த படிப்படியா படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் நான் அப்படி சொல்லித்தரேன். இப்ப 3வது கருத்துக்குள்ள நம்ம போயிடலாம். 3வது கேள்வி என்னன்னா, இரண்டாம் வருகைக்கு பிறகு இந்த பூமியினுடைய நிலை என்ன? சரிங்களா? கண்டிஷன் ஆஃப் த எர்த் ஆஃப்டர் செகண்ட் கமிங். கண்டிஷன் ஆஃப் த எர்த் ஆஃப்டர் செகண்ட் கமிங். இரண்டாம் வருகைக்கு பிறகு இந்த பூமி வந்து எப்படி காணப்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? எரேமியா புஸ்தகம் நம்ம போலாம். எரேமியா புஸ்தகம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்க குறிப்பிட்டுருங்க. அவங்க மரிச்சு போயிடுவாங்க. மரிச்சு போயிட்டு எவ்வளவு காலம் அப்படி இருப்பாங்க? 5வது வசனம். அந்த அன்ரைச்சஸ் போன பாயிண்ட்ல இந்த வசனத்தை சேர்த்துக்காங்க. போன பாயிண்ட்ல இந்த வசனத்தை கூட சேர்த்துக்காங்க. வெளிப்படுத்த 20:5. சரி, அவங்க மரிச்சு போயிடுவாங்கல்ல. அவங்க மரிச்சு போயிட்டு அவங்க எத்தனை வருஷம் அவங்க உயிரடையவே மாட்டாங்க? 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை நீங்க எழுதிருங்க. ரெவலேஷன் 20:5. துன்மார்க்கர் மரிச்சு போவாங்க படிச்சிட்டோம். ஆல் ஃபிளஷ், எல்லா துன்மார்க்கர்களும். 5ஆம் வசனம் படிங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். சரிங்களா? அப்ப அந்த 1000 வருஷம் யார் உயிர்த்தெழ மாட்டா? இந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்ய போறது கிடையாது, உயிர்த்தெழ போறது கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் பரிசுத்தவான். அவன் எங்க போயிடுறான்? ஆண்டவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுறான். நம்ம படிச்சோம். என்னப்பா இதுல நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம துன்மார்க்கர்கள் மரிச்ச பிறகு அவங்க உயிரடைய போறதே கிடையாது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அவங்க உயிரடைய போறதே கிடையாது. சரி, அதை மனசுல வச்சுக்க. சரி, 3வது பாயிண்ட். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? உயிரடைவதில்லை அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா யாரு? சரிங்களா? அன்ரைச்சஸ், துன்மார்க்கர்கள் உயிரடைவதில்லை. அவங்க 1000 வருஷம் என்ன செய்ய மாட்டாங்க, உயிரடைய மாட்டாங்கன்னு சொல்லுது. சரியாப்பா? அப்ப நம்ம மரிச்ச துன்மார்க்கர்கள் 1000 வருஷம் உயிரடைய மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 3. இந்த உலகம் எப்படி காணப்படும்? எரேமியா புஸ்தகம் போலாம். எரேமியா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 33வது வசனம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 33வது வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்களேன். சரி, இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எடுத்துக்காங்க. 31ல இருந்தே படிக்கலாம். 31ல இருந்தே நம்ம படிக்கலாம் பாருங்களேன். ஜாதிகளுடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். இந்த வார்த்தை எங்க படிச்சோமா? மாம்சமான யாவர்கள் படிச்சோமா? ஆல் ஃபிளஷ் படிச்சோமா? அப்புறம் பாருங்க, நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். ஏசப்பா எதுக்கு வர்றாராம்? 2ஆம் முறை வரும்போது நியாயம் தீர்க்க படிச்சோம்ல, நீதி செய்ய. சரி, அப்ப தொடர்ந்து படிங்க.
கொடுப்பார். அப்ப இது எந்த வருகை குறித்து பேசுது? துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இது எந்த வருகை குறித்து பேசுது? எப்ப துன்மார்க்கர்லாம் மரிக்கிறாங்க? எல்லா துன்மார்க்கர்களும் இரண்டாம் வருகையில, அப்படித்தானே? அப்ப இந்த வசனம் இரண்டாம் வருகை குறித்து பேசும்போது என்ன சொல்றது பாருங்க. 32. இதோ ஜாதிகளுக்கு தீமை பரப்பும், பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புசல் எழும்பும். 33. அக்காலத்திலே முக்கியமான வசனம் பாருங்க. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இருக்குதுங்களா? இப்ப இந்த துன்மார்க்கர்கள் மரித்து போவாங்க. இப்ப அவங்க பாடியில எங்க கிடக்கும்? சடலங்கள்லாம். இது நல்லா புரிஞ்சுக்க முக்கியமான வசனம். என்ன சொல்லுது? பூமியில ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் என்ன செய்வாங்க? கிடப்பாங்க. புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். அப்ப அவங்க பரியல் சர்வீஸ் எல்லாம் இருக்கா அவங்களுக்கு? இல்ல, அடக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. அப்ப இந்த பூமியின் மேல, சரிங்களா, பூமியின் மேல அவங்க என்ன செய்வாங்க? அது வசனம், பூமியின் மேல் எருவாவார்கள், உரமாயிருவாங்க. அடக்கம் பண்ணாம கிடப்பாங்க, உரமாயிருவாங்க அப்படின்னு இந்த வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. சரிங்களாப்பா? செப்பனியா 1ஆம் அதிகாரம், செப்பனியா 1ஆம் அதிகாரம் இதே கருத்து வருது பாருங்களேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனத்துல பாருங்களேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் பாருங்களேன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? உக்கிரத்தின் நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். 17வது வசனம். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். இந்த வசனம் என்ன சொல்றது பாத்தீங்களா? அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். இருக்குதுங்களா? சரிங்களாமா? இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம இந்த பூமியினுடைய கண்டிஷன். அப்ப பூமி மேல பூமி எப்படி கிடக்குமா? சடலங்கள் கிடக்கும், அடக்கம் பண்ணாம கிடக்கும். இந்த சடலங்கள் என்ன, சடலங்கள் எப்படி மாறும்? எருவா அது என்ன செய்யும்? அது மாறும் அப்படின்னு பார்த்தோம். வேற என்ன? வேற 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த சத்தியம் நல்லா புரியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் படிக்கலாம் பாருங்களேன். கர்த்தருடைய நாள் இரவிலே, சரி, எது திருடன் வருகிற விதமாய் வரும்? அந்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய வருகைன்னு சொல்லப்படல, கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். சரி, இப்ப பாருங்க, பூமி நிலைய பாருங்க. இயற்கைக்குலாம் என்ன நடக்கும்? கிரியேஷனுக்குலாம் என்ன நடக்கும்? வானங்கள் மடமடவென்று அகண்டு போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும், அந்த வசனம் பாருங்க, பூமி எப்படி இருக்கும் பாருங்க, அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு அழகான ஒரு பாடம், அப்படிதானே? இதெல்லாம் அழிய போதில்லப்பா. அப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறோம்? அழகா சொல்றாரு, தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்துருங்க. அப்படியா? அவ்வளவு ஆவலோடு காத்திருக்கோமா? நம்ம சில பேர் பர்த்டே வருதுன்னா ரொம்ப ஆவலா காத்திருப்பாங்க. கல்யாண நாள் வருதுன்னா ரொம்ப ஆவலா, கல்யாணம் பண்ண போறோம்னா இன்னும் ரொம்ப ஆவலா. வசனம் சொல்றது, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்துருங்க. அந்த நாளில் என்ன நடக்கும்? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போவோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. பூமி எப்படி இருக்கும் அப்ப? சரிங்களா? பூமி எப்படி இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு நீங்க பாருங்க. கடைசி 2-3 வசனம் படிப்போம், அப்ப நமக்கு புரிஞ்சிடும். ஏசாயா
24ஆம் அதிகாரம், ஏசாயா 24ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். ஏன் இந்த வசனம் எல்லாம் படிக்கிறேன்னா ஒரு முக்கியமான காரணத்துக்காக. ஏசாயா 24ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 24ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க. வசனம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாடுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலும் ஆக்குவாங்கன்னா, பாலுமாக்கி கவிழ்த்து அது குடிகளை சிதறடிப்பார். இப்ப எப்படி என்ன நடக்கும் பாருங்க. 3ல இருந்து படிங்க. 3 4 வசனம் மட்டும் போதும், படிங்க. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. எப்படி இருக்கும் தேசம்? எப்படிமா இருக்கும்? எம்டீடு, முற்றிலும், அட்டர்லி எம்டீடு. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்காங்க. எம்டீடு இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்காங்க. முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4ஆம் வசனம். தேசம் புலம்பி வாடும். பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். பூமி எப்படி இருக்குமா? சத்துவம் இல்லாம உலர்ந்து போகும். சரி, ஏன் ஆண்டவர் இப்படி அழிக்கிறாரா? அதுக்கும் சொல்றாரு பாருங்க 5ஆவது வசனத்துல. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அவ்வளவுதான். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் ஏன் இந்த தேசத்தை நான் பாலாக்குவேன், முற்றிலும் வெறுமையாக்குவேன், ஏன் ஆண்டவர் சொல்றாரா? காரணம் என்ன? தேசம் என்ன செஞ்சிச்சு? நியாய பிரமாணத்தை மீறிச்சு. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறணும் என்று சொன்னா எதை கீழ்ப்படியணும்? எது கீழ்ப்படியணும்? தேவனுடைய பிரமாணத்தை. அது கீழ்ப்படிஞ்சா நமக்கு என்னது? ஆசீர்வாதம். இல்லாட்டா 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. முதல் வரி மட்டும் படிக்கலாம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. 6ல சாபம் பட்சித்தது அப்படின்னு வருது. அப்படிதானே? இப்ப தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்காட்டா தேசமும் சாபம், குடும்பத்திலையும் சாபம் தான் வரும், வீட்டிலையும் சாபம் தான் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்குதா தேவனுடைய பிரமாணம்? நம்ம வீட்டுல இருக்குதா என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்? சிந்தித்து பார்ப்போம். சரிங்களாமா? இதெல்லாம் புரியுதா? அப்ப தேசம் எப்படிமா இருக்கும்? வெறுமையாய் காணப்படும். எப்படி பூமி எப்படி காணப்படும்? பூமி அதனுடைய கிரியைகள் எல்லாம் வெந்து போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரேதங்கள் பூமிக்கு மேல இருக்கும், எருவாகும். இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். இதுல ரொம்ப அழகா இருக்கும். எந்த நிலைக்கு பூமி போயிரும் தெரியுமா? அந்த சமயத்துல எந்த நிலைக்கு போயிரும் தெரியுமா? இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எரேமியா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 26. எரேமியா 14ஆம் அதிகாரத்துல 20 நான் வசனம் தப்பா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் போங்க. எரேமியா 4ஆம் அதிகாரத்துல 23 பாருங்க. இருக்கா? சரி, எல்லாரும் எடுத்துக்க. இந்த வசனம் முக்கியமான வசனம். இந்த பூமியோட நிலைய முக்கியமான வசனமா? எரேமியா 4ல 23ல இருந்து படிக்கலாமா? சரி. பூமியை பார்த்தேன். பாருங்க இந்த வார்த்தை பாருங்க. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளியில்லா இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அதிர்ந்தன. சரி, பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் கிடையாது. பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தினாலும் வானந்தரமாயிற்று, பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. 27 தேசம் எல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வசங்காரம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்ப ஒரு வார்த்தை வருது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எந்த வார்த்தை வருது தெரியுங்களா? அப்ப இந்த 23ல இருந்து 27வது வசனங்கள் எதை குறித்து பேசுது? எதை குறித்து பேசுது? இந்த பூமியை ஆண்டவர் அழிக்கிறதை குறித்து பேசுது. அப்படித்தானே? 27ஆம் வசனத்துல. 26ல கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம்
வனாந்தரம் ஆயிட்டு 27 தேசம் எல்லாம் பாழாயிப்போம். அப்ப பூமி எப்படி இருக்குமா? பூமி எப்படி இருக்குமா? 23ல சொல்றாரு பாருங்க, எப்படி இருக்குமா? பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. இது எங்க படிச்சிருக்கிறோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க இந்த 3வது பாயிண்ட பிடிச்சிடணும். 3வது பாயிண்ட். அப்ப பூமி எந்த நிலைக்கு போயிரும்? இந்த வசனம் எங்க இருக்குது? இந்த பூமியை பார்த்தேன், சரி, அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. இந்த வசனம் எங்க இருந்து எங்க பார்த்திருக்கிறோம் நம்ம? ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல முத வசனம் 2வது வசனத்தை படிச்சோம்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த நிலைக்கு பூமி போயிடும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி பூமி எந்த நிலைக்கு போயிடும்? அந்த ஒழுங்கின்மயமான நிலைக்கு, அந்த வெறுமையுமான, நம்ம படிச்சோம் அந்த வெறுமைன்ற வார்த்தை படிச்ச ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சோம்? எந்த அதிகாரத்துல படிச்சோம்? ஏசியால படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அந்த நிலைக்கு பூமி என்ன செஞ்சிடும்? போயிடும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 4 வசனத்தையும் எதுக்கு உங்களுக்கு காண்பிச்சேன்னா, ஞாபகம், எல்லா சிருஷ்டிப்பும், ஆண்டவர் படைச்ச எல்லா சிருஷ்டிப்பும் அழிஞ்சு போயிருது. அப்படித்தானே? மாம்சம், ஆல் ஃபிளஷ்னா எல்லாம், மனுஷங்க மாத்திரம் இல்ல, எதுக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ எல்லாமே அழிஞ்சு போயிடும். மிருகங்கள், பறவைகள் எல்லாமே என்ன செஞ்சிருது? அழிஞ்சு போயிருது. வானங்கள் மடவிட. அப்ப பூமி ஆண்டு சிருஷ்டிக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்துச்சோ அந்த நிலைக்கு போயிருது. இன்னும் மோசமான நிலைக்கு போயிருது. அந்த சமயத்துல மனுஷனுடைய பிரேதங்கள் எதுவுமே கிடையாது. அப்படித்தானே? இப்ப எப்படி இருக்கும் பூமி? பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? சரி, 4வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4 இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க. இந்த சமயத்துல சாத்தான் எங்க இருப்பான்? பாயிண்ட் நம்பர் 4. 2ஆம் வருகைக்கு பிறகு சாத்தானுடைய நிலை என்ன? கண்டிஷன் ஆஃப் சேட்டன் ஆஃப்டர் செகண்ட் கமிங். கண்டிஷன் ஆஃப் சேட்டன் ஆஃப்டர் செகண்ட் கமிங். சாத்தானுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு போலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு போலாம். சரிங்களாமா? இப்ப 19ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? 19ஆம் அதிகாரத்துல யோசிச்சு சொல்லுங்க, என்ன படிச்சோம் நம்ம? செகண்ட் கமிங் படிச்சோம். 2ஆம் வருகை குறித்து படிச்சோம். 2ஆம் வருகையில துன்மார்க்கருடைய அழிவை குறித்து படிச்சோம். அப்படிதானமா? படிச்சோம்லப்பா. இப்ப 20ஆம் அதிகாரத்துல என்ன படிக்க போறோம்? அந்த செகண்ட் கமிங்ல துன்மார்க்கர் அழிஞ்சிட்டாங்க. அழிஞ்ச பிறகு இங்க சாத்தானுக்கு என்ன நடக்குது என்பதை பார்க்க போறோம். சரிங்களா? என் கூட இருக்கிறீங்களா? சரி, இப்ப 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. பாயிண்ட் நம்பர் 1 படிங்க. பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சரி, ஒரு தூதன் இருக்கிறாரு, பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த தூதன் யாரு? அவர் கையில பாதாளத்தின் திறவுகோல் இருக்கான். யார் அவர்? இப்ப பாதாளத்தின் திறவுகோல் யாருன்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. இந்த பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் யாரு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18. ரெவலேஷன் 1 verse 18ல அவர் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். யார் அது? இயேசு கிறிஸ்து. அப்ப வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்படின்னா யாரை குறித்து பேசுறாங்க? ஏசப்பா. ஏசப்பாட என்ன இருக்குது? பாதாளத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன வச்சிருக்கிறாரா? கையில சங்கிலி வச்சிருக்கிறார். அப்படித்தானே? சரி, 2வது வசனம். இந்த சங்கிலினா என்னன்னு பார்க்க போறோம். இந்த சங்கிலினா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, படிங்க.
2ஆம் வசனம். பிசாசு என்னும் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேற்றும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு சரி, நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்துல இருந்தே சொல்லுங்க, சங்கிலினா என்ன? நம்ம வீட்டுல பயன்படுத்துறமே நாயை கெட்டுறதுக்கலாம் அந்த சங்கிலியா, இல்ல ஜெயில பயன்படுத்துவாங்களே அந்த சங்கிலியா? இந்த வசனத்துல சங்கிலினா என்ன? சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ தர்றேன். அந்த சங்கிலியை வச்சு கட்டுறாங்க, கட்டுறதுனால என்ன நடக்குது அதை வச்சு நீங்க சொல்லுங்க, சங்கிலினா என்னன்னு சொல்லலாம். நல்லா பாருங்க, 2ஆம் வசனம். சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, இருக்குதா, அதை 1000 வருஷம் மளவும் கட்டி வைத்து. இப்ப கட்டி வச்சனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அப்படின்னு இருக்கா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டி வைக்கிறது என்ன அர்த்தம்? சங்கிலி வச்சு கட்டி வைக்கிறது என்ன அர்த்தம்? அவன் யாரையும் என்ன செய்ய முடியாது, மோசம் போக்க முடியாது, அதுதான் அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? மோசம் போக்க முடியுமா? எப்படி மோசம் போக்க முடியாது? அவனை கட்டி வச்சதுனால மோசம் போக்க முடியாதா? அப்படியா? அங்க கட்டி வைக்கிறது என்ன அர்த்தம்? மோசம் போக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப நீதிமான்கள் எங்க போயிட்டாங்க? அவங்க பரலோகத்துக்கு போயாச்சு. துன்மார்க்கர்கள் எல்லாரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்ப கட்டி வைக்க போறதுன்னா என்ன அர்த்தம்? செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலை என்னும் சங்கிலி அங்க யாரையும் அவனால வஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னும் சங்கிலியினால அவன் என்ன செய்யறான்? அவன் கட்டப்படுறான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப சங்கிலினா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவன் யாரை என்ன செய்ய முடியாது, மோசம் மோசம் போக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான், அதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? மோசம் போக்க முடியாத சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்வான்? தள்ளப்படுவான், அதுதான் சங்கிலின்னு அர்த்தம். இன்னொரு வசனமும் படிக்கலாம், இன்னொரு வசனமும் நம்ம படிக்கலாம். அந்த சங்கிலினா என்ன அப்படின்னு நம்ம படிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சா? சங்கிலினா என்ன அர்த்தம்? சங்கிலினா சாத்தான் யாரையும் மோசம் போக்காதபடிக்கு, மோசம் போக்காத சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்வான்? தள்ளப்படுவான். சரிங்களா? இப்ப இன்னொரு வசனம், அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி கிடையாது, சங்கிலினா சங்கிலி கிடையாது, குதிரைனா குதிரை கிடையாது, சிங்கம்னா சிங்கம் கிடையாது. அது அடையாளமான எழுத்துக்களை பயன்படுத்தி வருகிறது. சரிங்களா? அதான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யூதா புஸ்தகம் போலாம். யூதா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஜூட் verse 6, ஒரே அதிகாரம் இருக்கு. 6வது வசனத்துல இங்க ஒரு சங்கிலி வருது. நீங்க அந்த சங்கிலி என்ன நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இந்த வசனத்துல தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வசனத்துல சங்கிலினா என்ன? இப்ப இந்த வசனத்தை நம்ம நேரடியா இந்த தீய தூதர்களை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க அதான் அர்த்தம்? அப்ப ஏசப்பா காலத்துல எப்படி இந்த தீய தூதர்கள் போய் மனுஷனை பிடிச்சாங்க? லேகியோன்னு ஒருத்தர் இருந்தானே, அநேக பிசாசுல பிடிச்சிருக்கு. இப்ப இவங்களை ஏற்கனவே சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கன்னா அப்புறம் எப்படி அவங்க பிடிக்க முடியும்? அப்ப அது அர்த்தம் கிடையாது. அப்ப சங்கிலியால கட்டுறதுனா என்ன? இந்த வசனத்தின்படி தங்களுக்குரிய வாசகத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்திற்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி. அப்ப இங்க சங்கிலினா என்னது? அவங்க நியாயம் தீர்க்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. awaiting for judgment, awaiting for judgment. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப ஒரு திருடனோ கொலைகாரனோ ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சு போகும்போது என்ன போடுவாங்க? கையில என்ன போடுவாங்க? செயினை போடுவாங்க. சங்கிலி எதுக்கு போடுறாங்க? அவன் எதுக்குற இப்ப நியாய கோர்ட்டு கொண்டு போறாங்க, அப்படித்தானே? நியாயம் தீர்க்கப்பட போறான், நீதிமன்றத்துக்கு அவன் கொண்டு போக போறான்.
அப்ப சாத்தான சங்கிலினால கட்டி வைக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டாவது பாயிண்ட் இது. சங்கிலினா என்ன அர்த்தம்? அதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன அர்த்தம்? அவன் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்படுறான். ஏன்னா நான் அடுத்த வாரம் படிப்போம் நம்ம. இந்த 1000 வருஷம் கழிச்சு சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு ஒண்ணு கொடுக்கப்படுது. அப்ப அவன் இந்த 1000 வருஷம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்காக அவன் என்ன செய்யறான்? வைக்கப்படுறான். சரிங்களா? எத்தனை வருஷம் வைக்கப்படுறான்? எங்க இருக்கு அந்த வசனம்? அவன் 1000 வருஷம் அவன் வைக்கப்படுறான் அப்படி எங்க இருக்குது? இப்பதான் படிச்சோமே. 2வது வசனம் படிங்க. 2வது வசனத்துல படிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனம் பாருங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. இருக்குதா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் 1000 வருஷம் என்ன செய்ய முடியாது? யாரையும் மோசம் போக்காதபடிக்கு மோசம் போக்காத ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்யப்படுறான்? தள்ளப்படுகிறான். இருக்கா இல்லையா? அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்ப எத்தனை வருஷம்? 1000 வருஷம் வரைக்கும். கரெக்டுங்களாமா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் வேற இந்த சங்கிலி பத்தி வருது பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த சங்கிலியை குறித்து எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்த சங்கிலி பேர் என்ன? அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இருக்குதாமா? இங்க சங்கிலின் என்ன அர்த்தம்? அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக. இருக்கா? நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுப்பாராம். சரிங்களாமா? உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கலாமா? ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சங்கிலி என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு? ஏன்னா அந்த 1000 வருஷம் கழிச்சு சாத்தான் என்ன செய்யப்பட போறான்? நியாயம் தீர்க்கப்பட போறான். அவன் தண்டிக்கப்பட போறான். அதனாலதான் அந்த வார்த்தை 1000 வருஷம் வரைக்கும் அவனை கட்டி வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை நியாய தீர்ப்புக்காக அவனை என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. இப்ப 2 அர்த்தம் பார்த்துட்டோம். அப்படித்தானமா? சங்கிலியில் என்ன அர்த்தம் பார்த்தோம் நம்ம? முதல் அர்த்தம் என்ன பார்த்தோம்? யாரையும் மோசம் போக்க முடியாத சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறது. 2வது அர்த்தம் என்ன படிச்சோம் நம்ம? நியாய தீர்ப்புக்காக அவன் என்ன செய்யறான்? வைக்கப்படுறான். அதுதான் அது என்ன செய்யுது? குறிக்குது. சரி, எங்க வைக்கப்படுறான்? இப்ப எங்க வைக்கப்படுறான்? அந்த வசனம் வெளிப்படுத்தல் 20ல 2வது வசனத்துல அது அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அப்படின்னு இருக்கு. பாதாளம் அப்படின்னு வருதுமா? அப்படிதானமா? என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். பாதாளம் என்ன அர்த்தம்? அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அப்படின்னு வருது. பாதாளம் என்ன அர்த்தம்? பாதாளம்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஆழமான இடம் அப்படி சொல்ல மாட்டோமா? அந்த ஆழமான இடம் புலி இங்கிலீஷ்ல பாட்டம்லெஸ் பிட் அப்படின்ற ஒரு பிட்டு. அந்த பிட் என்னது? என்ன பிட்டு அது? சரி, நீங்க தமிழ் பைபிள்ல ஏசாயா புஸ்தகம் போங்க. ஏசாயா புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரம் போங்களேன். ஏசாயா புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 38ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்க பாதாளத்துக்கு ஒரு வார்த்தை வருது பாருங்க. 18ஆம் வசனம் படிங்க. 18ஆம் வசனம் தமிழ் பைபிளா வருது, இங்கிலீஷ்லயே வரும். அந்த வசனம் படி. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை. சரி, இந்த வசனத்துல பாதாளம்னா என்ன? குழி இருக்குதுங்களா? இருக்குதா? அந்த வசனம் பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்ப பாதாளம்னா என்ன? ஏசாயா 38:18 வசனம். ஏசாயா 38:18 வசனம் என்னப்பா? பாதாளம் இங்கிலீஷ்ல பாதாளத்துக்கு பதிலாக டைரக்டா கிரேவ்னே யூஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல பாதாளம் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல கிரேவ்னே யூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, தமிழ்ல படிக்கிறதுனால அந்த வசனத்தை எடுத்தேன். இப்ப பாதாளத்துக்கு என்ன வார்த்தை வருது? கிரேவ். குழி, இங்கிலீஷ்ல குழி. எந்த குழி? தமிழ்ல ஒரு வார்த்தை வருமே, குழி. எந்த குழி? ஏதோ ரொம்ப பெரிய குழி எங்கேயாவது இருக்கு. எந்த குழி? பைபிள்ல குழின்னு சொல்லும்போது எந்த குழி?
இந்த வசனம் நம்ம எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம் தெரியுமா? மனுஷகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எந்த புலி? சரி, யோவான் 5 28 வசனம். யோவான் 5 28 வசனம் பாருங்களேன். அந்த குழி என்ன புலி பார்க்கலாம். இதை குறித்து இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். என்ன குழி? பிரேத குழி. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இப்ப யாரு கரெக்டா பதில் சொல்ல போறா நான் பார்க்க போறேன். சரிங்களா? இப்ப சாத்தான பாதாளத்துல அடைத்து வைப்பாங்க அப்படின்னு இருக்கு, அப்படித்தானே? இப்ப பாதாளம்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. குழி. குழினா எந்த குழி? பிரேத குழி. இப்ப சாத்தான எங்க சாத்தான எங்க அடைச்சு வைப்பாங்க? அடைச்சு வைப்பாங்க அப்படின்னா அவன் மோசம் போக்காதபடி தள்ளப்படுவான், அப்படிதானே அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எங்க அவனை அடைச்சு வைப்பாங்க? அந்த பிரேத குழி எது? லாஸ்ட் அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. அந்த பிரேத குழி என்ன அப்படின்னா அந்த பூமி. எப்படி அந்த பூமின்னு சொல்றோம்? ஏன்னா அந்த சமயம் பிரேதம் எங்க இருக்க போகுது? துன்மார்க்குடைய பிரேதம் எங்க இருக்குன்னு நம்ம படிச்சோம். பூமியின் மேல அந்த பிரேதம் இருக்கும், அப்படிதானமா? அப்ப சாத்தான் 1000 வருஷம் அவன் கட்டி வைக்கப்படுவான், யாரையும் மோசம் போக்காதபடி சூழ்நிலையில அவன் தள்ளப்படுவான். அப்படின்னா எங்க அவன் தள்ளப்படுவான்? எங்க அவன் அடைத்து வைக்கப்படுவான்? எங்க? இந்த பூமி தான். ஏன்னா இந்த பூமியில தான் என்ன இருக்கும்? இந்த பூமி தான். அந்த சமயத்துல இந்த பூமி தான் கல்லறையா இருக்கும். ஏன்னா பிரேதங்கள் எப்படி கிடக்கும்? பூமிக்கு மேல கிடக்கும், யாரும் அடக்கம் பண்ண முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? என் கூட இருக்கீங்களா? இப்ப நம்மள நம்ம மறிச்சிட்டோம், சுத்தி உள்ளவங்க எல்லாம் நம்மளை அடக்கம் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா குழியில கொண்டு இறக்கிடுவாங்க. அதை தான் நம்ம என்ன செய்வோம்? கல்லறைன்னு சொல்லுவோம். சில பேரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறாங்க, விபத்து ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு, இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கல்லறை எது? இந்த பூமி தான், அப்படித்தானே? உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப 1000 வருஷம் கழிச்சு அங்க ஏதோ ஒரு பிரேத குழியில அங்க வரப்போறல. ஏன்னா துன்மார்க்கனை அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது, அப்படிதான் நம்ம வேலை படிச்சோம். சரிங்களா? அப்ப சாத்தானுக்கு இந்த 1000 வருட காலத்துல எதுதான் பாதாளமா இருக்கும்? இந்த பூமி தான் பாதாளமா இருக்கும். அப்ப பாதாளம்னா நீங்க ரொம்ப பயந்துடக்கூடாது, ஏதோ பூமிக்கு அடியில தோன்றி ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை சொல்ல வரல. பாதாளம்னா குழி. குழினா என்னது? பிரேத குழி. பிரேத குழினா என்னது? கல்லறை, அப்படித்தானே? அப்ப 1000 வருடம் அரசாட்சி, 2ஆம் முறைக்கு அப்புறம் அந்த 1000 இயர்ஸ் டைம்ல எது கல்லறையா இருக்கும்? இந்த பூமி தான் கல்லறையா இருக்கும். நீங்களே யோசிப்பாங்க, கல்லறையில ஸ்மெல் எப்படி இருக்கும்? கல்லறையில ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஸ்மெல் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். நல்லா, அப்படித்தானே? நல்ல ஸ்மெல் இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த 1000 வருட அரசாட்சி எல்லா பிரேதமும் மேல கிடக்குது, எல்லா மாம்சமும் மேல. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப எது கல்லறை? அந்த பூமி தான் கல்லறையா இருக்கும். புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப புரிஞ்சா கடைசி லாஸ்ட் பாயிண்ட் பார்த்து முடிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 5. இந்த 1000 வருட அரசாட்சி எங்க நடக்கும்? பூமியிலையா பரலோகத்திலையா? இந்த 1000 வருட அரசாட்சி எங்க நடக்கும்? பூமியிலையா பரலோகத்திலையா? இதை மட்டும் பார்க்க போறோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது. சரிங்களா? இப்ப நம்ம 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு பார்த்துட்டே இருக்கோம். நம்ம அடுத்த வாரத்துல 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும், அந்த 1000 years அது பார்ப்போம். அதுக்கப்புறம் 3வது பார்ட்ல 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும், 3 பார்ட். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே பிஃபோர் மில்லினியம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படிதாங்க? பிஃபோர் மில்லினியம். நான் அடுத்த வாரத்துல டூரிங் மில்லினியம், அதுக்கு அடுத்த வாரத்துல ஆஃப்டர் மில்லினியம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்காங்க. சரி, இப்ப இந்த 1000 வருட அரசாட்சி எங்க நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, 4வது பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சாப்பா? அப்ப யார் வருவா? தூதன் யார்? அந்த தூதன் இயேசு கிறிஸ்து. சங்கிலினா எதை குறிக்கும்? சரிங்களா? யாரை மோசம் போக்கப்படாத சூழ்நிலை தள்ளப்படுவான், நியாய தீர்ப்புக்காக வைக்கப்படுறது. பாதாளத்துல அடுத்து வைக்கப்படுவான் என்ன அர்த்தம்? பூமியில அவன் என்ன செய்வான்? அடைக்கப்படுவான். பூமியில தான் அவன் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம் அந்த 1000 வருஷத்துல. சரிங்களா? சரி, இப்ப இந்த 1000 வருஷம் என்ற வார்த்தை பைபிள் எங்கெல்லாம் வருது பாருங்களேன். முதலாவது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல. ஏன் நம்ம இந்த சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல
இரண்டாவது வசனத்துல எத்தனை முறை வருது பாருங்க அந்த வார்த்தை. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. வருதா? நம்ம 5th பாயிண்ட் என்னமா? இந்த 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலேயா பூமியிலையா? அதான் கொஸ்டின். சரியா? முதல்ல இந்த வார்த்தை 1000 வருஷம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது பாருங்க. 2வது வசனத்துல எத்தனை முறை வருது? அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு இருக்கா? எத்தனை முறை வருது அந்த வார்த்தை? 2 முறை வருது. 4வது வசனத்துல பாருங்க. 4வது வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. கடைசி பகுதியில அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் இருக்குங்களா? எத்தனை முறை வருது? 3வது முறை வருதா? அப்புறம் 6வது வசனத்துல பாருங்க. 6வது வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. கடைசி பகுதியில அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வது வருதா? verse 6ல வருதாமா? verse 2ல வருது, verse 4ல வருது, verse 5ல வருதா? verse 5ல மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. verse 5ல வருது, verse 6ல வருது, verse 7ல பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது வருதுங்களாமா? எத்தனை முறை வருது மொத்தம்? சரிங்களா? ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ், 6 முறை இந்த வார்த்தை வருது. அப்ப நம்ம பைபிளுக்கு ரிலேட்டடா தான் படிச்சுட்டு வர்றோம். சரிங்களாப்பா? 6 முறை வருது. சரி, இப்ப இந்த 1000 வருஷம் பூமியிலையா பரலோகத்திலையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த 1000 வருஷத்துல 4வது வசனம் படிங்க. 4வது வசனத்துல படிக்கலாம். முதல் பாயிண்ட். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்த வசனம் பாருங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டாருங்க. அப்ப அவங்க உயிர் தெழுகிறாங்களா? உயிர்த்துடனே யாரோட கூட இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறாங்களா? 6வது வசனம் verse 6 படிங்க. verse 6. முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராயிருந்து அவரோட கூட இந்த வார்த்தையும் பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவாங்க. இந்த 2 வசனமும் பரலோகம் அப்படிலாம் வார்த்தை சொல்லல, பூமின்னு வார்த்தை சொல்லல. என்ன சொல்லுது 2 வசனம்? இந்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவாங்க, உயிர் தெழுந்த பின்பு இயேசுவோட கூட அரசாள்வாங்க. இன்னொரு வார்த்தை வருது 6வது வசனத்துல, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக அவங்க என்ன செய்வாங்க? ஆசாரியராய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தானங்க? அப்ப நீதிமான்கள் உயிர் தெழுவாங்க, உயிர் தெழுந்து இயேசுவோட கூட தேவனுக்கு முன்பாக அவங்க 1000 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லுது. சரி, இப்ப உயிர் தெழுந்தவங்க எங்க போவாங்க? இந்த பூமியில இருந்துருவாங்களா? இந்த வசனத்தின்படி உயிர்த்துருவாங்க, உயிர்த்து இயேசுவோட கூட போவாங்க. எங்க போவாங்க இயேசுவோட கூட? பார்க்கணும்ல. அப்ப அங்கதானே அவங்க அரசாட்சி செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? நம்ம ஏற்கனவே படிச்சோம் 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல அந்த த்ரோனை படிக்க போறோம். த்ரோனை பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்களா? 17வது வசனத்துல, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட முக்கியமான பாயிண்ட், ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுறோம். அப்ப இந்த பூமியிலேவா இருக்கிறாங்க? சரிங்களா? அந்த பாயிண்ட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப கிறிஸ்துவோட கூட அவங்க அரசாளுவாங்க நம்ம பாக்குறோம். அப்படின்னா அவங்க இந்த பூமியிலே அரசாளுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுதா? இல்ல. அந்த வசனம் சொல்லுது அவர்களோட கூட எங்க? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுற என்ற ஒரு சம்பவம் அங்க நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்.
சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாரு. அப்ப அவங்க பூமியில இல்ல, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்படித்தானப்பா? இந்த வசனமா 1 தெசலோனிக்கேர்ல 4:17மா, 1 தெசலோனிக்கேர் 4:17 அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. அடுத்தது பாருங்க, யோவான் புஸ்தகம் போங்க. யோவான் புஸ்தகத்துல ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் படிங்க. 3வது வசனத்துல, நான் போய் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில். சரி, இந்த வசனம் சொல்லுது, நான் போறேன்ப்பா, போயிட்டு உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்ப அவர் இருக்கிற இடம் எது? ஏசப்பா இந்த பூமியில வந்த பிறகு நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன், நான் திரும்பி வந்து சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க? நான் இருக்கிற இடத்துல. அப்ப ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த பிறகு எந்த இடத்துக்கு போனார்? அவரு பூமியிலே இருந்துட்டாரா? எங்க போனாரு ஏசப்பா? எபிரேயர் புஸ்தகம் எல்லாரும் எடுங்களேன். பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses 1 and 2. ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses 1 and 2 படிங்களா? மேற் சொல்லியவைகளில் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், ஆசனத்தில் ஆஹ் வலதுபாரத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் உம் மனுஷரால் அல்ல உம் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் உம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த பிரதான ஆசாரியர் எங்க இருக்காராம்? இந்த வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய். கிடைச்சிச்சுங்களா பாயிண்ட்? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? எப்பா, நான் போயிட்டு திரும்பி வருவேன்ப்பா, நான் எங்க இருக்கிறேனோ அங்க உன்னை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன், மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். அப்ப ஏசப்பா எங்க போனாங்க? 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு, முதல் முறை ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்துட்டு பரமேறி போன பிறகு எங்க போனாங்களாம்? பவுல் சொல்றாரு, பரலோகத்துல நமக்கு ஆசாரியரா இருக்கிறாரு. அப்ப அங்க உங்களை நான் என்ன செய்வேன்? நானு சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 2. முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? அதாவது இந்த 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலேயா பூமியிலேயா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானமா? அதுல ஃபர்ஸ்ட் குழு என்ன பார்த்தோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்ப அவங்க பூமியில இல்ல. 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஏசப்பா சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன். அப்ப அவரு எந்த இடத்துக்கு போனாரு? பரலோகத்துக்கு போனாரு. அங்க நான் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட் பாருங்களேன். 3வது பாயிண்ட், வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல இந்த பரிசுத்தவான்கள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. முதல் வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ரெவலேஷன் சாப்டர் 19 verse 1 பாருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டத்தை இடுகிற ஆரவாரம் கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும். சரி, இது யாரை குறித்து பேசு இந்த வசனம்? நல்லவங்களா கெட்டவங்களா? இந்த வசனம் நீதிமான்கள். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்துல திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். சரிங்களா? அப்ப எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது, அப்படிதானே? பரலோகத்துல திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பரலோகம் அந்த வார்த்தை. அப்ப பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா? இந்த பூமியிலேயே இருப்பாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. சரிங்களா? 4வது பாயிண்ட், வெளிப்படுத்தல் 21 2வது வசனம். வெளிப்படுத்தல் 21 2வது வசனத்துல பாருங்களேன். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்திலிருந்து. சரி, இங்க ஒரு பரிசுத்த நகரம் இருக்குது, அப்படித்தானமா? ரெவலேஷன் 21 verse 2. ரெவலேஷன் 21 verse 2ல இங்க ஒரு பரிசுத்த நகரம் இருக்கு. இந்த பரிசுத்த நகரம் எங்க இருந்து இறங்கி வருது? எல்லாரும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எங்க இருந்து இறங்கி வருது? சரி, இந்த பரிசுத்த நகரத்துல யார் இருக்கிறா? வெளிப்படுத்தல் 20 9வது வசனம்.
ரெவலேஷன் சாப்டர் 20 verse 9 பாருங்களேன். verse 9 பாருங்க. பரம்பி அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த பரிசுத்த நகரத்துல யார் இருக்கிறா? பரிசுத்தவான்க. இவங்க எங்க இருந்து வருவாங்களாம்? அந்த வசனம் சொல்லுது. இல்ல, எங்க இருந்து வருவாங்களாம்? ரெவலேஷன் 21 verse 2ல படிச்சோம்ல, எங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லுது. இவங்க பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்படித்தானே? கூட இருக்கீங்களா? எங்க இருந்து வருது? அந்த அந்த கிரேட் சிட்டி, அந்த பரிசுத்த நகரம் எங்க இருந்து வருது? அதுல யார் இருக்கிற? அந்த பரிசுத்த நகரத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அது எங்க இருந்து வருது? பரலோகத்தை விட்டு இறங்கி வருது. இப்ப அந்த 1000 வருட அரசாட்சி பூமியிலே அப்படின்னா, அப்புறம் எப்படி இவங்க பரலோகத்துல இருந்து இறங்கி வருவாங்க? கிடையாது. சரிங்களா? அதுக்காக அவங்க பூமிக்கு திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். புதிய வானம் புதிய பூமி எல்லாம் தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். 4 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அப்போ 1000 வருஷாட்சி எங்க நடக்க போதுமா? பரலோகத்துல. என்னென்ன வார்த்தை பார்த்தோம்? அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. வேற என்ன வார்த்தை பார்த்தோம்? நம்ம ஏசப்பாவே சொன்னாங்க, நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போவேன். வேற என்ன பார்த்தோம்? நம்ம 3வது பாயிண்ட் எங்க படிச்சோம்? ரெவலேஷன் 19:1, வெளிப்படுத்தல் 19:1ல படிச்சோம்ல, பரலோகத்துல திரளான ஜனங்களை இடுகிற ஜனக்கூட்டம் இருக்கிற சத்தத்தை கேட்டேன். அப்ப அந்த திரளான ஜனக்கூட்டம் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. 4வது பாயிண்ட் எங்க பார்த்தோம்? அந்த ஒரு பரிசுத்த நகரம் ஒண்ணு இருக்குது. அதுல யார் இருக்கிறா? பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வருவாங்களாம்? பரலோகத்துல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னு அவங்க எங்க போயிடுறாங்க? பரலோகத்துக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களாமா? 4 பாயிண்ட் கிடைச்சா? கடைசியான பாயிண்ட் பாஸ்ட் சொன்னாங்க. கடைசியான ஒரு பாயிண்ட் அழகா சொன்னாங்க பாஸ்ட். ரெவலேஷன் 20 verse 4. ரெவலேஷன் 20 verse 4ல அந்த வரி அழகா அழகா சொன்னாங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தானே? இந்த சம்பவம் எங்க நடக்குது? சிங்காசனத்துல. சிங்காசனம் எங்க இருக்குதோ அங்கதான் நடக்குது. அப்படித்தானே? இந்த சிங்காசனம் எங்க இருந்துச்சு? இந்த சிங்காசனங்கள் எங்க இருக்கும்? பரலோகத்துல. அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல நம்ம சிங்காசனத்தை வந்து படிக்கிற ரெவலேஷன் சாப்டர் 3 verse 21ல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருளுவேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரெவலேஷன் 3:22ல 21, வெளிப்படுத்தல் 3:21ல இது 5th பாயிண்ட். ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல. ஏசப்பா சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தேன். எங்க? பிதாவின் சிங்காசனம் எங்க இருந்துச்சு? பரலோகத்துல. ஜெயமுடன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி நான் என்ன செய்வேன்? நானு அருள் செய்வேன். சரிங்களா? அப்ப ஏசப்பாக்கு என்ன எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சோ, அது போல நமக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட கூட இருக்கும்படி நான் என்ன செய்வேன். அது எங்க? சிங்காசனம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அப்ப பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பாங்க. அங்க ஆண்டவர் அந்த சிங்காசனத்துல உட்காரும்படி ஒரு வாய்ப்பை தருவாங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. 6வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, அந்த திருடன், சாரி அந்த கள்ளன், தீஃப், அந்த கள்ளனை குறித்து பேசும்போது ஏசப்பா என்ன சொன்னாரு? நீ என்னோட கூட எங்க இருப்ப? பரதேசனா என்ன படிச்ச போன வாரம்? பரலோகம். அப்படித்தானே? அப்ப மனம் திரும்பினவர்கள் பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? ஏசப்பாவே சொன்னார், நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அது 6வது பாயிண்ட் எடுத்துக்கங்க. பரதேசில் இருப்பாய் அப்படின்னா பரதேசம் என்ன அர்த்தம்? பரலோகம். அப்படின்னா நீதிமான்கள் பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? ஏசப்பாவே சொன்னார்ல, நீ என்னோட கூட பரதேசினா பரலோகம். போன வாரம் படிச்சோம். அப்ப நீ என்னோட கூட பரலோகத்துல இருப்ப. அப்ப நீதிமான்கள் கண்டிப்பா எங்க போவாங்க? பரலோகத்துக்கு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அந்த 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பிஃபோர் மில்லினியம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதை ஒரு 5 பாயிண்டா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதுல நம்ம எந்த கூட்டத்துல இருக்க போறோம்? சரிங்களா? ஒரு பெரிய அழிவு துன்மார்க்கர்களுக்காக காத்திருக்குது. பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்தவான்களுக்காக காத்திருக்குது. நம்ம எந்த கூட்டத்துல இருக்க போறோம்? ஆண்டவர் நமக்காக
ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளால கற்பனை கூட செஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் போறேன்ப்பா, திருப்பி வருவேன்ப்பா அப்படின்னு தேவன் சொல்றாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா தேவன் திரும்பி வருவாரு. ஆனா நம்ம அந்த நாளுக்காக மிகுந்த ஆவலோடி காத்திருக்கிறோமா? மிகுந்த ஆவலோடி காத்திருக்கிறோமா? நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? ஆண்டவர் வர்றதுக்கு ஆவலா காத்திருக்கிறாரு. ஆனா நம்ம ஆவலா காத்திருக்கிறோமா? தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். சரிங்களா? கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த இரவு நேரத்துல நீங்க இந்த அருமையான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை நீங்க எங்கள் வேத வசந்த வழியாய் சொல்லிக் கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் எங்களுடைய மனதுல நாங்கள் வைத்துக்கொள்ள, இதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எவ்வளவு அழகா ஒவ்வொரு பாயிண்ட் வழியாக, ஒவ்வொரு கருத்து வழியாக தேவன் எங்களோட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம்பா. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு லகுவாக இந்த காரியத்தை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சீங்களாப்பா. நாங்கள் ஒவ்வொருவருமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட எங்களை பலப்படுத்துங்கப்பா. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்க ஆயத்தப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை நீர் பலப்படுத்தும். எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு குடும்பமாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்க ஒருவர் கூட நாங்க இழந்து போயிடக்கூடாதுப்பா. இந்த பூமியெல்லாம் அழிஞ்சு போக போகுது. இந்த பூமியில உள்ள எல்லா அலங்காரமும், எல்லா மகிமையும், கனமும் அழிஞ்சு போக போகுது. எங்களுக்காக தேவன் எவ்வளவு அழகான ஒரு ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கிறாரே. அந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய அந்த ராஜ்யத்துக்கு சென்றடைய வேண்டிய ஆசையும் விருப்பத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த பூமியினுடைய இந்த பூமிக்குரிய காரியங்களையும் உலகம் கொடுக்கக்கூடிய காரியங்களை மயங்கி போய் விடாதபடி பரலோகத்துடைய காரியங்களுக்கு மயங்குவதற்கு கர்த்தாவே எங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணங்களையும் உமது பக்கமாய் நீங்க சாய்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்குள்ளா எங்களை கொண்டு வரோம். எங்களை வழி நடத்துங்க. இந்த கூட்டத்துல இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்கள் இந்த சத்தியத்திலே தெளிவாய் வளரவும், இதை தெளிவாய் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.